சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து கடவுளா தான் பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவர் மேல அவ்வளவு ஒரு அன்பும் பற்றும் வச்சிருக்காங்க. என்ன பண்ணணும்னே தெரியல. அவர் பார்த்தாலே போறோம். நம்ம முன்னாடி ஒரு கடவுள் வந்து நின்னா எப்படி ரியாக்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்க. இவ்வளவு வருஷம் ஆயும் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் தமிழ் சினிமால உச்ச நட்சத்திரமா, சூப்பர் ஸ்டாரா ஜொலிச்சிட்டு இருக்கார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் வந்து இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்காக கோயம்புத்தூர்ல இருக்காரு. ஜெயிலர் படத்தினுடைய 2ஆம் பாகம் ஜெயிலர் பார்ட் 2 படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஸோ கோயம்புத்தூர் பகுதியில் அதனுடைய படப்பிடிப்பு நடக்குது. அந்த படப்பிடிப்பில் கலந்துக்கிறதுக்காக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போய் அங்கே வந்து ஹோட்டலில் தங்கியிருக்காரு. அந்த ஹோட்டல்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போகிறப்ப எங்கே பார்த்தாலும் ரசிகர்கள் கூட்டமாக நிற்கிறாங்க. 2 பக்கமும் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வந்து ஃபுல்லாக நிற்கிறாங்க அவரை பார்க்கறதுக்குன்னு. அவரும் வந்து தன்னுடைய ரூஃப் டாப்பை ஓப்பன் பண்ணி கார்லேருந்து அழகாக மேலே ஏறின்னு 2 பக்கம் இருக்கிற ரசிகர்களை பார்த்து கையை சச்சிக்கிட்டு அவங்க கொடுக்குற அன்பையும் ஆதரவையும் ஏற்றுக்கிட்டு அப்படியே ட்ராவல் ஆகி போகிறாரு. நேற்றுக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்க, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வர்றப்ப பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ரசிகர்கள் 2 பக்கம் நின்னாங்க. ஸோ எல்லாரையும் எனர்ஜியாக பார்த்து கையஸ்தே வந்தவர் திடீர்னு ஒரு ரசிகர் பார்த்துட்டு தலைவா அப்படின்னு கத்துறாரு. தலைவான்னு கத்துறது மட்டும் இல்லாமல் கையில் வச்சிருந்த கற்பூரத்தை தன்னுடைய வலது கையில் ஏற்றி அதில் வந்து தீபத்தை கொளுத்தி அப்படியே அவருக்கு ஆரத்தி காமிக்கிறார் கையில் சுடோட. பக்கத்தில் இருக்க பிரதர் கை சுட போடு பிரதர் அப்படிங்கிறாரு. தலைவனை பார்த்துட்டு அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆரத்தி காமிச்சிட்டு அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை அப்படி ஒரு வெளிப்படுத்தியிருக்காரு. ரஜினி ஒன்று சட்டுன்னு இவர் பண்ணுறதை பார்த்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்துட்டு அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போகிறாரு. அதுக்கப்புறம் ஈவினிங் கூட யார் என்னன்னு விசாரித்து அந்த ரசிகரை கூப்பிட்டு அவரோட புகைப்படம் எடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய ரசிகர்கள் மீது பதிலுக்கு அவரும் அவ்வளவு ஒரு அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறாரு. அதனால தான் இவ்வளவு வருஷமாக ரஜினி ரசிகர்கள் அவரையே பின்தொடர்ந்து சுற்றி தலைவான்னு அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. வேறு யாருக்குமே இந்திய அளவில் கிடைக்காத ஒரு பெருமை நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னாலே அவரோட அந்த ஸ்ட்ராங்கான வந்து ஒரு ஃபேன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் மேலே அன்பு வச்சுருக்காங்க. ஸோ அவரோட எனர்ஜி லெவலும் வேறு லெவலுங்க. அதான் 74 வயசில் அடுத்து படங்கள் வேறு யாராலையும் பண்ண முடியாது. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறாங்க, முன்னணி ஹீரோக்கள். ஆனால் நம்ம உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் வருஷத்துக்கு 3 படம் நடித்து தள்ளுறாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய உடம்பையும் மனதையும் யங்காவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுட்டு இருக்காரு. ஸோ வேட்டையன் படத்துக்கு தொடர்ந்து இமீடியட்டாக வந்து கூலி படத்தோட ஷூட்டிங் உள்ளே போனார். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு. மிக பிரம்மாண்டமாக அந்த ஷூட்டிங் ஒரு 6 கட்டமாக வெளிநாடுகள்லையும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் படமாக்கப்பட்டது. விடாமல் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு சூப்பராக முடித்து அதோட டப்பிங் செஷனையும் முடித்து கொடுத்தாரு. உடனே ஒரு வாரம் பிரேக் இல்லை, இமீடியட்டாக வந்து ஜெயிலர் 2 படத்துக்கு ஜம்ப் ஆயிட்டாரு. ஸோ நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் மிகப்பெரிய ஹிட்டு ஜெயிலர் படம். அந்த படத்தினுடைய 2வது பாகம் எடுக்கப்படுகிறது. அதே நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிக்க களமிறங்கியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் படப்பிடிப்பு முதல் கட்டமாக நடந்துகிட்ருக்கு. முக்கியமான ரஜினி சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் இதில் ஷூட் பண்ணுறாங்க. கூடவே ரம்யா கிருஷ்ணனும் நடிக்கிறாங்க. அதே போல் ஃபஸ்ட் பார்ட்டில் யாராக இருந்தாங்களோ அத்தனை பேரும் உள்ளே இருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து சிவராஜ்குமார் இருப்பாரா இருக்க மாட்டாரா, அவருக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் வரதுனால சிவராஜ்குமார் இதில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் இருந்தது. ஆனால் சென்னையில் வந்து சமீபத்தில் நடந்த அவருடைய அந்த 45 பட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவராஜ்குமார் ஜெயிலர் 2 படத்தில் நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு கேட்டப்ப நிச்சயமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால் சிவானா படத்தில் இருக்கார். அதே போல் மோகன்லாலும் எம்பிரான் படத்தப்போ சொல்லியிருந்தார் ஜெயிலரில் இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் அவரும் உள்ளே இருக்கார். ஸோ இவங்க 2 மலையாளம் கன்னடம் 2 ஸ்டார் உள்ளே இருக்காங்க. அதே மாதிரி தெலுங்குலேருந்து ஏற்கனவே வந்து முதல் பாகத்தில் வந்து சுனில் நடிச்சிருந்தார். அவரும் இந்த பாகத்தில் இருக்கார். கூடுதலாக வந்து பாலகிருஷ்ணா வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதனுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கு. நிச்சயமாக அவரும் உள்ள வரத்துக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே போல் ஜாக்கி ஷரஃப் இருக்கார். ஸோ இவ்வளவு பேரோட இந்த படம் ஒரு மிகப்பெரிய பான் இந்தியா படமாக உருவாக போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கூலி படம் வேகமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே ரிலீஸ் டேட் சன் பிக்சர்ஸ் அறிவிச்சிட்டாங்க. வரும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி
சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது ஒரு பெரிய லாங் கேப் அப்படிங்கிறதுனால அந்த லீவை ஃபில் பண்ணுறதுக்கு கூலி களமிறங்குது. ஸோ அந்த படம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லோகேஷ் அண்ட் ரஜினி அப்படிங்கிறதுனால மிகுந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போவே வந்து ஓடிடி மார்க்கெட்டில் மிகப்பெரிய விலை பேசிகிட்டு இருக்காங்க அந்த கூலி படத்துக்கு. அதே போல் இந்த படம் வந்து உலக அளவில் ஒரு 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க படத்துக்கு. அந்த படத்தை தொடர்ந்து ஜெயிலர் 2 படம் ரெடி ஆகிடும். ஸோ அநேகமாக அந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணி களமிறங்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே வந்து இந்த கூலி படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. அதில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுனால படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வந்து சமூக வலைதள பக்கங்கள்லேருந்து கொஞ்ச காலத்துக்கு நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். மீண்டும் கூலி படத்தினுடைய ப்ரமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து முழுசாக தன்னை கூலி படத்தில் இணைச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பிரேக் எடுத்துக்கிறார் சோசியல் மீடியாவிலேருந்து. அதனால லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் இதை கொஞ்சம் உணர்ந்து அவர் சோசியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு வேண்டுகோளாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரஜினியினுடைய அடுத்தடுத்த படங்கள் வந்து மிக முக்கிய படங்கள் அமைய போகுது. ஸோ ஜெயிலர் 2க்கு அப்புறம் இமீடியட்டாக கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு. அந்த படம் எப்படி பேட்ட படத்தை கொடுத்தாரோ கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஃபேன் பாயா, அதே போல் ஒரு பயங்கரமான ஸ்டோரியை சொல்லியிருக்காரு. வேறு லெவலில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நிச்சயமாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அந்த படம் பிளாக் பாஸ்டராக அமைய போகுது. அந்த ஜெயிலர் படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இமீடியட்டாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் இணைய போகிறாரு. இதற்கிடையே வந்து கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவை வச்சு ரெட்ரோ அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு. மே 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. சூர்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால கார்த்திக் சுப்ராஜ் நம்பி களம் இறங்கியிருக்காரு. அதோட ரிசல்ட் 1ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ சூப்பர் ஸ்டார் அவருடைய ரசிகர்கள் அவர் கொடுக்குற அன்பை ஆதரவும் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. அவரும் ரசிகர் மேலே உள்ள பாசம் டபுள் ஆகிட்டே போகுது. அந்த ஒரு அன்பு தான் இந்த அளவுக்கு அவர் மேலே அதீத ஒரு பற்றையும் பாசத்தையும் அதையும் தாண்டி ஒரு கடவுளாகவும் பார்க்க வைக்கிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். நன்றி.